மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இருபத்தி 29 வயசு, 30 வயசு, 35 வயசு, 38 வயசுல வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது, பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, இப்போ பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் நம்மகிட்ட உண்மையிலே அதிகபட்சம் ஒரு மனிதனுக்கு ஒரு 4 அல்லது 5 தோஷங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த புதன் பகவானாலையும் செவ்வாய் பகவானாலையும் சுக்கிர பகவானாலையும் ஒரு சில திருமணம் தடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டுன்னா உண்டு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் பூஜை ரூமில் உங்ககிட்ட இருக்கிற விபூதியோட கலந்துங்க, உங்ககிட்ட இருக்கிற குங்குமத்தோடு கலந்து டெய்லி நெற்றியில் வச்சுன்னு வாங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்கன்னா, திருமணத்தில் சர்ப்ப தோஷங்கள் மூலமாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது இப்போ திருமணம் சார்ந்த நிகழ்வு, பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்போ முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன செய்யணும்? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பாலார் சுவாமிகள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படின்ற நிகழ்வு ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு, எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வியலில் ஒரு முக்கியமான பங்களிப்பான விஷயம் திருமணம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த திருமணம் அப்படின்றது ஒரு நீண்ட நெடிய தடையாக போயின்னு இருக்குது. காலதாமத திருமணங்கள் சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நானே கண்கூடாக பார்க்குறேன். நிறைய காலதாமத திருமணங்கள் வருது, நிறைய தடைகள் இருக்குது, நிறைய தோஷங்கள் வருது, நிறைய ஜாதகத்தை பார்க்குறேன். நிறைய ஆய்வு பண்ணி பார்க்குறோம், ஏன் அப்படி நடக்குது, என்ன நடக்குது சொல்லிட்டு. ஒரு வகையில் நம்ம கர்மான்னு சொன்னாலும் கூட, தோஷங்கள் சொன்னாலும் கூட, மனசுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இனம் புரியாத ஒரு கவலையாக இருக்குது. 29 வயசு, 30 வயசு, 35 வயசு, 38 வயசில் வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும்போது, உண்மையிலே அது நமக்கு எப்படி அதை நம்ம ரெகனைஸ் பண்ணுறதுலே தெரியல. சரி, 1000 தான் அவங்க கர்மா அளவிட அதிகமாக இருந்தாலும் கூட, எது எப்படி இருந்தாலும் நம்மளும் சராசரி மனுஷன் தானே. அப்போ ஒரு உண்மையிலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேதனை ஏற்படுது. இவ்வளோ நீண்ட நெடிய நாட்களில் இந்த சமுதாயத்தோட எவ்வளோ ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி, இன்னும் திருமணம் நடக்கலையா, ஏன் நடக்கலை, என்ன சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பதில் சொல்லி மாள முடியாத அளவுக்கு ஒரு துன்பமான விஷயம் என்னென்னா இந்த காலதாமத திருமணம். நம்ம அதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். ஜோதிடம் அப்படின்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியான விஷயம். நீங்கள் இது முழுக்க அறிவியல் சார்ந்த விஷயம், ஆன்மீக சார்ந்த விஷயம், ரெண்டுமே கலந்த விஷயம்தான். அவசியம் ஒரு பீரியடில் ஒரு 20 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா, ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கல்வி சார்ந்த விஷயத்துக்கு ஒரு 10 வயசு 5 வயசு வரும்போது பார்த்துருங்க, என்ன கல்வி படித்தா மேற்படிப்பு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துருங்க. 20 வயசு ஆகிடுச்சுன்னா திருமணத்துக்கான விஷயங்களை பார்த்துருங்க. என்ன தடை இருக்குது, ஜாதக ரீதியாக என்ன தோஷங்கள் இருக்குது, எதெல்லாம் அவங்களை தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யார்கிட்டையாவது பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி சமயத்தில் சரி ஓகே பையனுக்கு 25 வயசு ஆகிடுச்சு, இப்போது பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜாதகத்தை எடுப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தடைகளுக்கான காரணம் தெரியும். இப்போ அந்த தடைகளுக்கான பரிகாரத்தை அவர் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் பொதுவாக தான் நான் சொல்ல வரேன். ஆனால் அது அவசியம் ஒரு 20 வயசு ஆகிடுச்சா ஒரு மெடிக்கல் செக்கப் மாதிரி உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. தடைக்கான காரணத்தை முதல்ல பாருங்கள். ஏன்னா 38 வயசு 39 வயசு வரைக்கும் திருமணம் நடக்கல சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. என்னென்னு பதில் சொல்லுவீங்க? காலத்தோடு செய்யன்னு சொல்கிற மாதிரி காலத்தோடு ஒரு சில விஷயம் செஞ்சுருக்கணும், அதை செய்ய முடியல. இந்த சமயத்தில் அவங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் நம்மக்கிட்ட உண்மையிலே இல்லை. இறைவனை நோக்கி தான் இந்த விஷயத்தை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறத தவிர்த்து தனி மனிதனாக எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம், சித்தர்கள் மகான் தான் காரணம். அப்படி இருந்தாலும் 38 வயசில் ஒருத்தர் எனக்கு திருமணம் நடக்கலை, என்ன காரணம், ஏன் காரணம் கேட்கும்போது நம்மக்கிட்ட உண்மையிலே சரியான பதில் கிடைக்கல, மனசு தான் சங்கடமாகுது. ஆனால் திரும்ப நம்ம சொல்ல விஷயம் தான், 20 வயசு ஆகிடுச்சா திருமணம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடர் போய்ட்டு ஆய்வு பண்ணி பார்த்துங்க. அந்த தடைகளுக்கான கண்டிப்பாக குறிப்பிட்ட பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு. பரிகாரம் மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வாகும்னா ஆகாது. ஆனால் ஒரு சின்ன சொல்யூஷனை கொடுக்கும், ஒரு சின்ன வழி காட்டுமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம்ன்றது வழிகாட்டும்.
அதில் முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம், பரிகாரம்ன்றது ஒரு கொடையை போல். மழை பெய்யுது, இப்போது நம்மளுக்கு வந்து கொடை பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கமும் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பரிகாரம் என்பது. அதை காலத்தோடு செய்யணும். அதிகபட்சம் ஒரு மனிதனுக்கு ஒரு 4 அல்லது 5 தோஷங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உண்டு. தோஷங்கள் இல்லாத ஜாதகங்கள் இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். தோஷம்னா பயப்படக்கூடாது. அதாவது எப்பப்போ செயல்படணும்னு சொல்லிட்டு நேதி இருக்குது. நீங்கள் வந்து ஜாதகத்தை புரட்டும் போது தெரியும், இந்த தோஷம் எப்போ செயல்பாட்டுக்கு வரும், அந்த தோஷம் எப்போ செயல்பாட்டுக்கு வரும், இப்போ அது எவ்வளோ அளவீடில் இருக்குது, 50% இருக்கா, 75% இருக்கா, 100% இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயன்றது, திருமணம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருந்தாலும் நவகிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் தான் அவங்களுக்கு தடையாக இருக்கணும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால் முதல் விஷயம், நவகிரக பரிகாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நவ தானியங்கள் இருக்கும். எல்லா கடையிலையும் நவதானியங்கள் கிடைக்கும். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ இந்த நவ தானியத்தில் ஒவ்வொரு தானியத்திலையும் ஒரு 27 தானியத்தை தனியாக எடுத்து வச்சுங்க. இப்படி 9 தானியத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேகரித்து ஒரு மஞ்சள் துணி போட்டு முடித்து வச்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி வச்சுட்டு, அதுக்கு பிறகு காலையில் எழுந்து, மேக்ஸிமம் பிரம்ம முகூர்த்த டைம்லேயோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த முடிச்ச உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நவகிரகத்துடைய ஒவ்வொரு பேரும் சொல்லி, சூரிய பகவானை போற்றி, சந்திர பகவானை போற்றின்னு சொல்லிட்டு இந்த நவகிரக மகா மந்திரத்தை சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி எனக்கு விரைவாக திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் காமிக்கணும், இதில் எந்த தடையாக இருந்தாலும் என்னை நீக்கி தரணும்னு சொல்லிட்டு மனசார ஒரு 90 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வேண்டிங்கன்னா, அது எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும், நவகிரகங்கள் மூலியமாக வரக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகி அந்த 90 நாளுக்குள்ள ஒரு திருமண அமைப்பை, திருமண யோகத்தை, திருமண ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். 90 நாள் கழித்த உடனே அந்த முடிச்ச ஓடுற தண்ணியில் எடுத்துமே போட்டுடணும். இது முதல் வகையான பரிகாரம். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாமத திருமணம் தடை ஏற்படுது அப்படின்னு நீங்கள் யார் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க இந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம். ஒன்று. இரண்டாவது, பொதுவாகவே இந்த திருமண தோஷம், கலத்திர தோஷம் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முருகப்பெருமான் செவ்வாய் தான் முக்கியமான ஒரு காரணியாக அமைவார். அது செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, திருமண தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வாய் பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு திருமணத்தில் உண்டு. குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்க்கும்போது நிவர்த்தி பாகமாக மாறிடும், ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த புதன் பகவானாலையும் செவ்வாய் பகவானாலையும் சுக்கிர பகவானாலையும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திருமணம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னா உண்டு. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சந்நிதிக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் போங்க. போயிட்டு அர்ச்சகர்கிட்ட திருமண தோஷம் இருக்குது, ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் அர்ச்சனை பண்ணுவார். அர்ச்சனை செய்து விட்டு உங்களுக்கு விபூதியும் பிரசாதம் கொடுப்பார். அந்த விபூதி குங்குமத்தை அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வாங்க. உங்கள் பூஜை ரூமில் உங்கள்கிட்ட இருக்கிற விபூதியோடு கலந்துக்கங்க. உங்கள்கிட்ட இருக்கிற குங்குமத்தோடு கலந்து டெய்லி நெற்றியில் வச்சுன்னு வாங்க. கண்டிப்பாக அது திருமண தோஷமாக இருந்தாலும் சரி, களத்திர தோஷமாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல கழிய ஆரம்பிக்கும். ஒரு இன்பமான ஒரு சூழலில் திருமணத்துக்கு உகந்த ஒரு விஷயம் நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். இதை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னிதியில் தான் இதை செய்யணும். குறிப்பாக இந்த விஷயம் ஒன்று. அடுத்து, சர்ப்பதோஷங்களுக்கான ஒரு நிவர்த்தி எதுன்னா துர்க்கை அம்மன் தான். 1000 தான் எங்கே சுற்றி போனாலும் சர்ப்பதோஷங்களுடைய வலிமை வலிமை தான். அதே சர்ப்பதோஷம் உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக மாறக்கூடிய வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு தரும். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே சர்ப்பதோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மெயினில் பட்டுச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் 27 செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையிட்ட போயிட்டு துர்க்கை அம்மன் கோயிலில் போயிட்டு நெய் விளக்கு போடணும், அகவிளக்கு போடணும். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம், சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்கன்னா திருமணத்தில் சர்ப்ப தோஷங்கள் மூலமாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நிவர்த்தி பாகமாக கண்டிப்பாக மாறிவிடும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் தாண்டி சப்த கன்னிகள் உண்டு, சப்த மாதாக்கள் உண்டு. நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க. சப்த மாதாக்கள் ஒரு அபரிதமான சக்தி கொண்ட நபர்கள். எல்லாமே அம்மா தாய் கருணையோடு நமது வேண்டுதலை காது கொடுத்து கேட்கக்கூடிய தெய்வங்கள்.
அப்போ இந்த சப்தக்கன்னி மாதாக்கள்கிட்ட நீங்கள் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுருவாங்க. அது திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், பதவி உயர்வு சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆரம்பகட்ட நிலையிலேயே எப்படி நோயை ஆரம்பத்தில் பார்த்து குணப்படுத்துவோமோ அதுபோல் ஆரம்பகட்ட நிலையிலேயே நீங்கள் என்ன பண்ணணும், சப்தக்கன்னி மாதாக்களை வணங்க ஆரம்பிக்கணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி எந்த பரிகாரம் செய்வதாக இருந்தாலும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதாக இருந்தாலும், முதல்ல குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வீட்டில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பரிகார முறையில் ஆரம்பிக்கணும். இப்போ திருமணம் சார்ந்த நிகழ்வு, பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன செய்யணும், ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு குலதெய்வத்துக்கு வச்சுட்டு ஒரு ரூபா போட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். சரி, வேலை கிடைக்கணும், அதுக்கும் இந்த குலதெய்வத்தை காணிக்கை முடிச்சு போட்டு வைக்கணும். திருமணம் நல்லபடியாக முடியணும், அதுக்கும் வைக்கணும். குழந்தை பிறப்பு, அதுக்கும் வைக்கணும். இப்படி எல்லா விஷயத்துக்கும் முதல்ல குலசாமிக்கு ஒரு காணிக்கை முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பரிகார முறையில் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள், பொருளாதார தடைகள் அனைத்துமே விலகி நன்மையான விஷயம் நிச்சயமாக கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இவை அனைத்துமே சித்தர்கள் மகான்கள் நமக்காக இலவசமாக சொல்லிட்டு போன விஷயம். இது காசு பணம்லாம் பெரிய செலவெல்லாம் கிடையாது. நவதானியம் எவ்வளோ செலவாயிட போகுது, ஒரு அகல் எவ்வளோ செலவாயிட போகுது, இதெல்லாம் நீங்கள் வீட்லேயும் கோயில்லையும் ஆண்டவனுக்காக உங்கள் கோரிக்கை நிறைவேறத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போது நீங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நான் இப்போ அடிப்படையில் சொன்ன ஒரு 3 பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ பெரிய திருமண தடையானாலும் விலகி அது நன்மையான விஷயமாக நிச்சயமாக மாறும். இது அனுபவ உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பலன் கிடைக்கும். மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.